9 மாசம் கழிச்சு விஜய் மறுபடியும் கரூருக்கு வராரு முதலமைச்சரா. எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க அவரை பார்க்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போன தடவை வந்தப்போ அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஆனால் இந்த தடவை அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு இந்த தடவையும் அவரை வரவிடாம தான் பண்ணணும்னு சொல்லி கேஸ்லாம் போட்டாங்க. ஆனால் அதிலையும் முறியடிச்சிட்டு என் தங்கப்பில் கரூர் வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் கரூர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது இந்த தேர்தலில். முதலமைச்சராக ஜெயிச்சோன்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அவமானங்கள் எவ்வளவோ காயப்படுத்தினாங்க. எந்த ஒரு மீட்டிங் பர்மிஷன் கொடுக்கல, அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எவ்வளவோ கஷ்டப்படுத்தினாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தமிழக மக்கள் அவங்கள முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. இனிமேல் எப்போவுமே முதலமைச்சர் அவர் மட்டும்தான், வேறு யாரும் வர முடியாது தமிழ்நாட்டுக்கு. கரூர் மக்களுடைய பங்கு வந்து எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க இந்த வெற்றியில்? கரூருடைய சம்பவம் அதெல்லாம் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. இப்போ 9 மாதம் கழிச்சு வர்றாங்க. 12 மணிக்கு தான் நிகழ்ச்சி. ஏன் 8 மணிக்கே வந்துட்டீங்க? இன்னும் 4 மணி நேரம் இருக்கு. நேற்று எங்களுக்கு பாஸ் கொடுத்ததுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நைட்டெல்லாம் கூட எங்களுக்கு தூக்கமே வரல, எப்போ அவரை பார்ப்போம் அப்படின்னு. அதனால் நைட்டே எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் நைட்டே வந்திருப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் கரூர் வந்தார். போன தடவை வந்தாங்க. ஆனால் எவ்வளவோ கஷ்டத்துக்கு அப்புறம் இப்போ வராரு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முதலமைச்சராக அவரை வர இருக்கிறதுல நாங்கள் கரூர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த கூட்ட நெரிசலில் இறந்தாங்கல்ல அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுக்க போகிறாங்க. ஆமாம், அதை வந்து அப்படி எப்படி கொடுக்கலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் வந்து அரசியல் கால் புரட்சினால பேசுகிறாங்க அவங்க. அதெல்லாம் வந்து ஒரு கருணை அடிப்படையில் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது நடந்ததுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து வீணா ஒரு மேலே பழியை போட்டு கெட்ட பேர் ஆக்கணும்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு கோர்ட்டில் கேஸ் வந்து கூட அதெல்லாம் முறியடிச்சு அவர் வந்துட்டார். நன்றி. 9 மாதம் கழிச்சு முதலமைச்சராக வராரு. இதுக்கு முன்னாடி வந்திருந்தாரு. அப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருந்தது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ 12 மணிக்கு தான் நிகழ்ச்சி, 4 மணி நேரம் முன்னாடி வந்துட்டீங்க. எல்லாம் என்ன காரணம்? அண்ணாவை பார்க்கணுங்கிறதே என்னோட நீண்ட நாள் கனவுன்னே சொல்லலாங்கண்ணா. போன டைம் வந்தப்போ அண்ணாவை பார்க்க முடியல. இந்த சம்பவம் நடந்தது ரொம்ப அண்ணாவும் மன உளைச்சலாயிட்டாங்க. இந்த டைம் சிஎம்மாக அந்த ஸ்டேஜ் போய் சிஎம்மாக வராருங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்லணுங்கிறதே சொல்ல தெரியல. அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷம்ண்ணா. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவர் முதலமைச்சராக ஜெயிச்சிட போது ஒரு இருக்குல்ல, அப்போ எப்படி உணர்ந்துருந்தீங்க? எப்படி இருந்தது ஃபீலிங்? அந்த கூஸ் பூம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குங்கண்ணா. அவர் உண்மையாலுமே இந்த டைம் வர்றது அவ்வளோ ஒரு ஆவலாக நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம்ண்ணா. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் கிட்ட பார்க்க போறீங்க. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். அழுகாச்சி தான் ஒரு அண்ணாவை பார்த்தா அதை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்கண்ணா. அவர் சிஎம்மாக ஆகணுங்கிறதே அவ்வளோ ஒரு நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தர் வந்து சிஎம்மாக வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நாங்கள் உணர்ச்சி ஃபீல் பண்ணுறோம்ண்ணா. முதலமைச்சர் நிறைய பேர் தலைவர்ன்றாங்க, தளபதின்றாங்க. பெண்கள் வந்து அண்ணான்னு சொன்னது காரணம் என்ன? ஏன் அந்த கனெக்ஷன்? அண்ணா அதாவது முதலமைச்சருங்கிறது வந்து நம்ம அது வந்து வேறு வேறாக தான் பார்க்க முடியும். தளபதிங்கிறதுமே நம்ம ரசிகராக பார்க்குறோம். அவரை அண்ணாங்கிறது நம்மளோட ரத்த சொந்த பந்தமாக பார்க்குறோம். நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். 9 months கழிச்சு கரூருக்கு வராரு. ஃபர்ஸ்ட் வந்து டிவிக்கு லீடராக இருந்தார். இப்போ சிஎம்மாக வந்திருக்காரு. எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோங்கண்ணா. எப்படின்னா லாஸ்ட் டைம் வரும்போது அது இல்லாமல் அதுக்கு அப்புறம் வர முடியாமலும் போயிடுச்சு. பிரச்சாரத்துக்கு கூட அவர் கரூர் வர முடியல. பட் இப்போ அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு அவர் இப்போ சிஎம்மாக வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக கெத்தாக இருக்குது எங்களுக்கு. 41 பேர் உயிரிழந்தாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்க போகிறாங்க. இதை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? எப்படின்னாங்கன்னா இப்போ நிறையா இதுக்கு முன்னாடியும் அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தின கவர்மெண்ட் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் ஜாப் வளர்ந்துருக்கு. கவர்மெண்ட்டால் பாதிக்கப்பட்டதோ இல்லை நம்ம ஒரு சமூகத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான். அதில் வந்து நம்ம தப்பு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. அதை வந்து அவங்க ஏற்றுக்கணும். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கணும்னு நான் இல்லை வேலுச்சாம்பரத்துக்கு வந்திருந்தாங்கண்ணா. நாங்களும் அங்கே இன்சிடென்ட் எடுத்து தான் இருந்தோம். நாங்களும் எங்கள் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அது ஒரு துயரமான சம்பவம், எதிர்பாராத நடந்துருச்சுங்கண்ணா. அது ரொம்ப கஷ்டங்க. நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க ஒரு வயசானவங்க இது ஆனாலே நம்மளுக்கு அது ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நம்மளை பார்க்க வந்த ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்லேருந்து இப்படி போனது அவருக்கு ரொம்ப மனவேதனை கொடுத்துருக்கும். கண்டிப்பாக அதுக்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அது இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு வளர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவருக்கு மக்கள் சப்போர்ட்டை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் 100% நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். எல்லாமே அது சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் உண்மை வெளிவரும்னு நினைக்கிறேன். முதலமைச்சராக வராரு. எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? ஏன்னா 12 மணிக்கு நிகழ்ச்சி, கிட்டத்தட்ட 8 மணிக்கே வந்துட்டீங்க. 4 மணி நேரம் நாங்கள் விடிய தூங்கவே இல்லைங்க. எப்போ விடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பக்கத்துல எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோங்க. அவர் சிஎம்மாக அதுவும் கரூர் வர்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். நாங்கள் அவர் என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
9 மாதம் கழிச்சு கட்சி தலைவராக இருந்து இப்போ தமிழ்நாடு முதலமைச்சராக கரூர் போறாரு. எவ்வளோ எமோஷனலாக இருக்குது, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்கும்போது? அதாவது எக்ஸைட்டடோட எமோஷ்னலாக தான் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் பார்க்க போனப்போ இது மாதிரி இறந்துட்டாங்க, அவங்களாம் எங்கே வர போகிறாங்க அப்படின்னாங்க. அந்த 47 பேரோட ஆத்மாவே அவரை ஜெயிக்க வச்சிருக்கு. சரிங்களா? இப்போ வந்து நாங்கள் ஒரு திருவிழா மாதிரி வந்திருக்கோம். எனக்கு பேச எமோஷ்னல் தான் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யார் நீங்கள் வந்து கூட்டம் ஓட்ட ஆகாது, சிஎம்மா எதிர்கட்சி தலைவரா 2 சீட்டு 3 சீட்டு சவால் விட்டு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் மூஞ்சில் அடித்த மாதிரி நாங்கள் வந்து காட்டிட்டோம். தனிப்பெரும் கட்சியாக உருவாகி இருக்கோம். இப்போ கூட்டணி அது வந்து ஒரு அரசியல் இதுக்காக, அதாவது சட்டத்துக்காக தான் நாங்கள் கூட்டணி சேர்த்துருக்கோம். அவங்களும் மனசு வந்து கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இந்த கூட்டணி அப்படியே நிலைக்கணும். எங்களோட தலைவர் நிரந்தர முதல்வராக, தமிழ்நாட்டோட என்றும் நிரந்தர முதல்வராக கண்டிப்பாக இருப்பார். ஒரு 9 மாத இடைவெளி அப்போ அந்த சம்பவம் நடந்தப்போ அதுல இருந்து அவர் வெளியே வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு நினைக்கிறீங்க? அதாவது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் எப்படி இறந்தா எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அவ்வளோ கஷ்டப்பட்டார். அதாவது அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ன்ற தாண்டி, ஒரு ஹீரோன்ற தாண்டி, நம்மளே தப்புப்பட்டால் நம்ம சொந்தக்காரங்க காலில் விழுறதுக்கே நமக்கு ஈகோ அவ்வளோ தடுக்குது. அப்போ அவர் வந்து அத்தனை பேரோட கால்லையும் அது வந்து உண்மையான ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் அவர் விழுந்தார். அது நாடகமாக காட்டினா வீடியோ எடுத்து வெளியே விட்டு அதை வச்சு அவர் சம்பாரிச்சிருக்கலாம், அல்லது அதை வச்சு அவர் ஓட்டாக மாற்றிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அவரோட உண்மையான அந்த கண்ணீர் துளிகள் தான் அவர் வின் பண்ண வச்சிருக்கு. மேலும் வின் பண்ண வைக்கும். கண்டிப்பாக அவர் தான் நிரந்தர முதல்வராக வருவார். அட்டன் பண்ணேன். பட் நாங்கள் உள்ளே போகல. நாங்கள் வந்து அந்த ரவுண்டானத்தில் இருந்துட்டு வந்துட்டோம். பட் உள்ளார எங்கள் சார்லாம் போனார். பட் அவர்லாம் பேக்ரவுண்டில் தான் இருந்தார். அவரெல்லாம் அந்த சம்பவத்தை நேரில் தான் பார்த்தாரு. அதுக்கும் நம்ம தலைவருக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அது சூழ்ச்சி கடவுளுக்கு தெரியும். அதுக்கான கடவுள் வந்து தண்டனை அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கான பலனை வந்து எங்கள் தலைவர் கொடுத்துருக்கிறாருன்னு கண் கூட பார்க்குறோம் எல்லாரும். 12 மணிக்கு தான் நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டீங்க. ஏன், எதனால், என்ன காரணம்? அதாவது போன தடவை மாதிரி எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அதனால நம்ம ப்ராசஸை கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணிக்குவோம். அந்த நேரத்தில் எல்லாம் திபுன்னு ஓடியாராமல் போன தடவையோட போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க, நிறையா பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் பாஸ் செக் பண்ணுறாங்க. நான் தம்பியை கூட்டிகிட்டு தான் வந்தேன். தம்பி ஸ்ட்ரிக்டாக நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? தலைவரை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ தம்பியை வெளியே விட்டுட்டு அவங்க அப்பா கூட விட்டுட்டு நானும் பாப்பாவை மட்டும் வந்துட்டோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.